Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூணு ஃபார்மேட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றதுக்கு, நெக்ஸ்ட் லிக்விடேட்டர்ஸோட ரெனியூமரேஷனை கண்டுபிடிக்கிறது எப்படின்ட்டு, நெக்ஸ்ட் லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபார்மேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் டோட்டல் அசட் ரியலைஸ்டுன்னு எழுதிக்கணும். இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொஷின்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் லீகல் சார்ஜஸ், அப்படி இல்லைன்னா லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. அதை வந்து இன்னர் காலமில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸோட அமௌண்ட்டுமே நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, அதையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ், இதோட வேல்யூமே கொடுத்துருப்பாங்க கொஷின்லே. ஒரு சில சம்மில் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலதில் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆன் அசட் ரியலைஸ்டு. அசட் ரியலைஸ்டுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போது அசட் ரியலைஸ்டோட வேல்யூ இருக்குல்ல, அது இன்ட்டு இப்போ அசட் ரியலைஸ்டோட பர்சன்டேஜுமே அவங்க கொஷின்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் 2%னா 2/100, 3%னா 3/100. இதை கேல்குலேட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குமா, அதை இங்கே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் பர்சன்டேஜ் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொஷினில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட பர்சன்டேஜ் தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்குமான பர்சன்டேஜும். ஸோ அந்த வேல்யூ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸோட வேல்யூ இன்ட்டு அன்செக்யூர்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதே பர்சன்டேஜ் தான். இப்போ 2%னா 2/100, 3னா 3/100, அது மாதிரி போட்டு கேல்குலேட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு இது எல்லாம் இன்னர் காலமில் இருக்குல்ல, இது எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி வெளில போட்டுக்கணும், வெளில காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 2 அமௌண்ட் இருக்குல்ல, இதை மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குதா, இதுதான் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். இதை தான் எடுத்துகிட்டு போய் நம்ம லிக்விடேட்டர்ஸ் ரெனியூமரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். லிக்விடேட்டர்ஸோட ரெனியூமரேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிக்விடேட்டர்ஸ் கமிஷன் ஆன் அசட் ரியலைஸ். அசட் ரியலைஸில் லிக்விடேட்டர்ஸோட கமிஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போது அசட் ரியலைஸ்டோட வேல்யூ இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜோ அதை கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா, அதை அவுட்டர் காலமில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிக்விடேட்டர்ஸ் கமிஷன் ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ். இதுக்கு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும், அப்புறம் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட பர்சன்டேஜை போட்டுட்டு கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு லிக்விடேட்டர்ஸ் கமிஷன் ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். இந்த வேல்யூ அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட வேல்யூ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல ஒரு ஃபார்மேட் போட்டு, அந்த வேல்யூ இன்ட்டு அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ. இப்போ சப்போஸ் 2%னா 2/102, 100 + 2 பண்ணிக்கணும் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் பர்சன்டேஜ்க்கு மட்டும் கீழே. இப்போ சப்போஸ் 3%னா 103 ஆகிடுமா கீழே, 100 + 3. ஓகேவா, இதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்படி கால்குலேட் பண்ணி போட்டோன்னா ஒரு வேல்யூ கிடைக்குமா, அதை அவுட்டர் காலமில் போட்டு இப்போ இது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, இதுதான் லிக்விடேட்டர்ஸ் ரெனியூமரேஷன். இப்போ லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து டபுள் சைடட், ஒன்று வந்து ரெசிப்ட் சைடு, இன்னொன்று வந்து பேமெண்ட் சைடு. ஃபஸ்ட்டு நம்ம ரெசிப்ட் சைடு பார்க்கலாம். இப்போ ரெசிப்ட் சைடு பார்க்க போகிறோமா. ஃபஸ்ட்டு ரெசிப்ட் சைடில் டோட்டல் அசட் ரியலைஸ்டு, இதோட வேல்யூ நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, அது ஸ்ட்ரெயிட்டாக அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டு சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ், இதையுமே நம்மளுக்கு வந்து கொஷின்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த அமௌண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக அவுட்டர் காலமில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு டு ரெசிப்ட் ஆஃப் கால் மணி இருக்குல்ல, இது வந்து எப்போ வரும்னா, இப்போ நம்ம ஷேர்ஸை வெளியிடுவோம், அதில் வந்து கால் மணி பே ஆகாமல் இருக்கும்ல, கால் மணி வந்து ஃபெயில் ஆகிருக்கும், திருப்பி அதை ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் தான் இந்த ரெசிப்ட் ஆஃப் கால் மணி வரும் நம்மளுக்கு. அது நான் வந்து சம் போடும் போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ பேமெண்ட் சைட் பார்க்கலாம். எப்பயுமே வந்து ரெசிப்ட் பக்கம் இந்த 3 மட்டும்தான் வரும். சம்டைம்ஸ் வந்து மோஸ்ட்டாக வரது வந்து டோட்டல் அசட் ரியலைஸ்டு, இது மட்டும்தான் மோஸ்ட்டாக வரும். இது ரெண்டும் வந்து ஏதாச்சும் ஒரு சில டைம் தான் வரும். ஸோ இந்த 3 தான் ரெசிப்ட் பக்கம் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேமெண்ட் சைட் பார்க்க போகிறோம். பேமெண்ட் சைடில் ஃபஸ்ட்டு பை லீகல் சார்ஜஸ்,
அதோட அமௌண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக அவுட்டர் காலமில் போட்டுக்கணும். பை லிக்விடேட்டர்ஸ் ரெனிமரேஷன், இது வந்து ஹெட்டிங் மாதிரி, அது கீழே தான் வந்து இந்த மூணும் நம்மளுக்கு வருது. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆன் அசெட் ரியலைஸ்ட், எப்பயும் போல் தான் அசெட் ரியலைஸ்டோட வேல்யூ இன்ட்டு அதுக்கு தந்த பர்சன்டேஜோட நம்ம கேல்குலேட் பண்ணி இன்னர் காலமில் போட்டுக்கோங்க. பர்சன்டேஜ் ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ், இதுக்குமே சேம் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க இன்ட்டு அதோட பர்சன்டேஜ் பண்ணி போட்டோன்னா இங்கே போடணும் இன்னர் காலமில். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆன் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ், இதோட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து இதை சும்மா எழுதிட்டு விட்டுடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், பிடிக்க போகிறோம் இந்த பர்சன்டேஜ் ஆன் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸை. ஸோ அந்த வேல்யூ இந்த சும்மா இதை மட்டும் எழுதிட்டு இங்கே விட்டுடுங்க. கடைசியாக தான் நம்ம அங்கே அமௌண்ட் போட போகிறோம். பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், இது வந்து கொஷின்லேயே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அவுட்டர் காலமில் போட்டுக்கணும். பை டிபெஞ்சர் ஹோல்டர், இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இன்னர் காலமில், அப்படி இல்லைன்னா வெறும் டிபெஞ்சர் ஹோல்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இங்கே அவுட்டர் காலம்லேயே போட்டுக்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா பை டிபெஞ்சர் ஹோல்டர் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர். டிபெஞ்சர்னால் நம்மளுக்கு எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, 6% டிபெஞ்சர் அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் 6% டிபெஞ்சர் 2 மந்த்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா கொஷினில் நம்ம என்ன பண்ணோம், டிபெஞ்சரோட வேல்யூ இப்போ 1 lakhனா 1 lakh இன்ட்டு எவ்வளோ 6%, ஸோ 6/100 இன்ட்டு இப்போ எவ்வளோ 2 மந்த்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா. மந்த்ஸ்ன்னு வரும்போது நம்ம கீழே 12 தானே போடுவோம், ஏன்னா 12 months. ஸோ 2/12 2 months கட்டியிருக்காங்க. மொத்த மந்த் எவ்வளோ ஒரு வருஷத்தில் 12, ஸோ அதனால் 12. ஓகேவா, இப்போது இது மொத்த வேல்யூவும் கேல்குலேட் பண்ணி நம்ம இங்கே போட போகிறோம். அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் காமிக்கணும். நெக்ஸ்ட்டு பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார், அதோட அமௌண்ட் கொஷின்லேயே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் எந்தெந்த அமௌண்ட்லாம் இருக்குது, 1 2 3 4 5 6, இந்த 6 அமௌண்ட் இருக்கா. இந்த 6 அமௌண்ட்டையுமே ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ட் சைடு மைனஸ் பண்ணணும். ரெசிப்ட் பக்கம் தான் எப்பயுமே அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ரெசிப்ட் மைனஸ் பேமெண்ட் பண்ணோன்னா ஒரு வேல்யூ கிடைக்குமா, அந்த மைனஸ் பண்ணி கிடச்சிச்சுல ஒரு வேல்யூ, அதை வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் அண்டை போட்டு இன்ட்டு இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து 2% கொடுத்துருந்தாங்கன்னா 2, 3% கொடுத்துருந்தாங்கன்னா 3/103 100 கூட அந்த பர்சன்டேஜ் ஆட் பண்ணி தான் போடணும் கீழே, இல்லைன்னா தப்பாக ஒரு ஆன்சரு. ஸோ நம்ம வந்து இது மாதிரி கேல்குலேட் பண்ணி போட்ட அமௌண்ட்டை இங்கே போட்டுக்கணும், இன்னர் காலமில் போட்டு. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் காமிச்சிட்டா இந்த அமௌண்ட்டும் வந்துருமா நம்மளுக்கு. இப்போ இந்த எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ரெசிப்டோட மைனஸ் பண்ணணும். பேமெண்ட் சைடில் ரெசிப்டோட பேமெண்ட்டை மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குமா, அதுதான் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் நம்மளுக்கு. இதை தான் நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுதான் கண்டுபிடிப்போம். ஸோ பை அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் தான் வந்து நம்மளோட ஆன்சர். இந்த ஆன்சரை வந்து அதான் இந்த வேல்யூவை போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெசிப்ட் பக்கமும் பேமெண்ட் பக்கமும் டோட்டல் வந்து ஈக்குவல் ஆகிடும். தேங்க்யூ.